டேய் தம்பி சொல்லுனே. புள்ள புது மாப்பிள்ள நேத்து கல்யாணம். நேத்து நைட்ல எப்படி போச்சு? நேத்து நைட்ல எங்கடே நல்லாவே போறேன். சும்மா சொல்ல தூங்கிட்டே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடே. ஐயோ ஒண்ணுமே இல்லடே. சரி கல்யாணம் பண்ணிட்ட, குடும்பத்தை ஆயிட்ட, இனிமே குடும்பத்தை நீதான் பாத்துக்கணும். ஏதாவது ஒரு ஹெல்ப்பும் அவனுக்கு கூட நான் வரேன். பார்த்து சுகமா இரு, ஓகேவா? சேட்டை பண்ணாத, இனிமே பார்த்து ஒழுங்காரு. என்ன வரவா? சரிண்ணே. அப்புறம்ண்ணே உங்களுக்கு எப்போ கல்யாணம்? என்ன கேக்குற பூரா இப்படியே கடைசி மொட்டை பையிலாவே தெரிய வேண்டியதானே நீ. இவங்க தம்பிக்காரனு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 8 குத்துக்கு இளையவனுக்கு. இவனுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்காமயே அலையறான். என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் யாரா போன்ல? ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். படா மத வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு பொண்ணு பாத்துருக்கேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கண்ணே. எனக்கா? ஆமாண்ணே. என்னடா சொல்ற? டேய் தம்பி, டேய் தம்பி, வாடா 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 வாடா. நம்ம இந்த வீட்டுக்கு. ஆமாடா தம்பி, வர நாளைக்கு அண்ணனுக்கு நாளைக்கு கல்யாணம்டா. குடும்பத்தோட வந்துருக்கா. என்ன என்னடா சொல்ற? கல்யாணமா? ஆமாண்டா. என்னடா அனைத்தும் மொட்டை பையன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ணனுக்கு பொண்ணு பாத்துட்டாங்க. கல்யாணம் நாளைக்குடா. எல்லாரும் வந்துருங்க. சரி தம்பி, இந்த ஜெயசி பை விட்டு பத்திரிக்கை கொடுக்கணும். வீடு எங்க இருந்த விட்டு காமிக்க உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் எவ்வளவு தோணும் தம்பி வீட்டுக்கு? அவ்வளோ வந்துருச்சேன். அம்மனை கல்யாணம்லாம் பண்ணி நம்ம தம்பி எல்லாம் மறந்துடாங்க. என்ன சொல்றீங்க? பாத்துக்கலாம்டா. குண்டும் போல என் வாழ்க்கைய அழிச்சுக்கியடா. என்ன கனவு கண்டாலே தடிமாட்டு போய் சாமி.